வணக்கம் தமிழ் சொந்தங்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், குதிரை பேரம் கழுதை பேரம் அப்படின்னு சொல்லிட்டு பெனாத்திக்கிட்டு இருக்க உதவாநிதி அவர்களை பற்றியும், ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொய்தீன் கொடுத்த சாக்கு பற்றியும், அப்புறம் நாதாரித்தனத்தை பற்றி பேசுகிற நாதாரி அவர் ஒரு எம்பி, ஆனால் அவர் அந்த பதவிக்கு தக்கன பேசலை, அதனால நம்ம அப்படி பேசுகிறோம். அவரை பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் மிஸ்டர் உதயநிதி, நீங்கள் எங்கள் தலைவர் குதிரை பேரம் பேசுகிறாரு, கழுதை பேரம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கள் நடவடிக்கைகளையும் எங்கள் அரசு செய்கிற நலத்திட்டங்களையும் பார்த்து பிற கட்சியிலேருந்து சேர்றாங்க. அவங்க எங்கள் ஆட்சி மேலே இருக்கிற நம்பிக்கையினால சேர்றாங்க. அதை நீங்கள் குதிரை பேரம் கழுதை பேரம்னு சொல்கிறதுக்கு என்ன முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்குது? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்க உங்க கூட்டணியில இருக்கிற அந்த ஒரு சீட்டு 2 சீட்டுன்னு கொடுத்தீங்களா, அந்த கருணாநிதி, கொங்கு ஈஸ்வரன், அந்த முஸ்லீம் லீக், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உங்க சின்னத்துல நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு உங்க எம்எல்ஏவா வச்சுக்கிறீங்க. இது எந்த பேரத்துல வருது? அவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு பேரம் பேசிதானே அவங்க அமைப்புல நிக்கிறவரை உங்க எம்எல்ஏ வாக்கிக்கிறீங்கன்னா அவர்கிட்ட பேரம் பேசாமையா நீங்க வச்சுக்கிறீங்க? எந்த ஒரு இது. அதே மாதிரி கமலஹாசன் சார் இருக்காரு, அவரையும் என்ன சொன்னீங்க? சீட்டு கொடுத்தா நீ ஏன் சின்னத்துல நில்லு அப்படின்னு சொன்னோடனே அவரு உன் திருளாவும் வேணாம், உன் பொங்கச்சோறு வேணான்னு சொல்லிட்டு சீட்டே வேணான்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டார். அப்புறம் மதிமுக தலைவர், மதிமுகவில் நின்ன 2 பேர் உதயசூரியன்ல ஜெயிச்சவங்க, அவங்கள இப்போ வைகோ சார் அந்த கட்சியினுடைய தலைவர், அந்த தலைவர் பேச்சுக்கு கூட கட்டுப்படக்கூடாதுன்னு உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கீங்களே. அந்த 2 எம்எல்ஏட்ட என்ன பேரம் பேசி அவங்கள உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்க? இப்படி ஒவ்வொரு கட்சியோடைய தனித்தன்மையை பூரா அழிச்சு 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 தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி கட்சியோடைய தனித்தன்மையை ஒழிச்சிட்டீங்க. அப்புறம் உங்க கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் நன்றி கெட்டவங்க, துரோகிக, முதுகுல குத்திட்டு ஓடிட்டாங்க. யார் சார் துரோகி? யாரு துரோகி? ஏற்கனவே அவங்க 10 வருஷமா அவங்க கூட இருந்தாங்க. அந்த 10 வருஷமா கிட்டத்தட்ட 3-4 தேர்தலை உங்களோட சந்திச்சவங்கள நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தையில மதிப்பு கொடுத்தீங்களா? அவங்கள மதிச்சு முதல்ல அவங்களுக்கு ஒரு மதிப்பும் இல்லை. ஒரு யார்கிட்ட பேச, இந்த அவங்கள்ட்ட போய் பேசு, இவங்கள்ட்ட போய் பேசு, சீட்டெல்லாம் நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பிச்சை போடுற மாதிரி இருக்கிறது. ஏற்கனவே போன தேர்தலில் நின்னதை குறைச்சு இப்ப இவங்க விடுதலை சிறுத்தைகள் என்ன கேட்டாங்க? ஒரு 10க்கு மேல எங்களுக்கு வேணும், ஒரு 10 நாச்சும் கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்கள 8 தான் அப்படின்னு சொல்லி 8 உதச்சிங்க. 2 கம்யூனிஸ்ட் தலைவர்களும், அதுவும் அந்த மார்க்சிஸ்ட்லாம் 5க்கும் நாங்க ஒத்துக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு 2 நாள் 3 நாள் அவங்கள அலக்கழிச்சு கடைசி ஏற்கனவே நின்று 6 சீட்ல இருந்து குறைச்சு 2 பேருக்கு 5 சீட்டு கொடுத்தீங்க. நேத்து வரைக்கும் ஜக்கி வாசுதேவ் அந்த ஈசா மையத்துல அவங்க ஏடிஎம்கேயோடையும் பிஜேபியோடையும் கூட்டணி பேசின பிரேமலதா மேடத்துக்கு 10 சீட்டு ராஜ்யசபா எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. அந்த ஏற்கனவே 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட பிஜேபியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினவங்களுக்கு 10 சீட்டு கொடுப்பீங்க. 10 வருஷமாக உங்களுக்காண்டி ஏவல் செய்யறது அவங்கள அப்படி உங்களை பத்தி யாராச்சும் பேசுனா அவங்க மேல ஏவி விடுற மாதிரி அவங்கள வச்சிருந்தீங்க 10 வருஷமா. அவங்களுக்கு இருக்கிற சீட்டையும் குறைச்சு கொடுத்து அவங்கள அவமானப்படுத்தினீங்க. ஆனா எங்க தலைவர் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கடிதம் கொடுத்து அவங்க ஆதரவு கொடுத்த உடனே எல்லாரையும் போய் சந்திச்சாரு. வைகோ சொல்லியிருக்காரு, நெகிழ்ச்சியா சொன்னார். என்ன சொன்னார்? நானும் எத்தனையோ கூட்டணியில இருந்திருக்கேன் தம்பி, எத்தனையோ முதலமைச்சரோட நான் பழகிருக்கேன், ஒரு முதலமைச்சர் கூட என் வீட்டுக்கு வந்ததில்ல, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் முதலமைச்சரா என் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு அவ்வளவு நெகிழ்ந்தார். அதே மாதிரிதான் காதர் மொய்தீன் சார், அந்த வயோதிகர் சொல்றாரு, என் வயசுக்கு எங்க ஆபீஸுக்கெல்லாம் எந்த ஒரு முதலமைச்சரும், ஏன் பெரிய தலைவர்கள் யாருமே வந்ததில்லை, ஃபர்ஸ்ட் டைம் முதலமைச்சரா நீங்க தான் வர்றீங்க, எனக்கு ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி அப்படின்னு அவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியா அவர் சொல்றாரு. அதாவது குழந்தை தெய்வம் கொண்டாடுன்ற மாதிரி கூட்டணி தலைவர்கள் எங்க தங்களை கொண்டாடுறாங்களோ அந்த இடத்துல போய் அவங்க சேர்றாங்க. அப்புறம் இப்ப வரேன் அந்த பேரத்துக்கு. எங்க தலைவர் பேரம் பேசினாருன்னு சொல்றீங்களே. இப்போ ஊத்தங்கர எம்எல்ஏ இளையராஜா இருக்காருல்ல, அவர்கிட்ட உங்க செந்தில் பாலாஜி ஆளு 35 கோடி. எவ்வளவு? ஒரு எம்எல்ஏக்கு நம்ம சபாநாயகர் மேல இருக்கிற நம்பிக்கையில்லா தீர்மானம் நாங்க கொண்டு வர போறோம், அதுக்கு நீங்க சபாநாயகருக்கு எதிர்த்து ஓட்டு போட்டீங்கன்னா ஒருத்தருக்கு 35 கோடியில இருந்து 50 கோடி தர்றேன்னு சொல்லிட்டு பேரம் பேசியிருக்கீங்க. இது சாட்சியோட இருக்கு. சிடிஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஒரு எம்எல்ஏக்கு 35ல இருந்து 50 கோடி 10-15 எம்எல்ஏட்ட நீங்க பேசியிருக்கீங்க.
அப்ப 10 எம்எல்ஏ வாங்கன்னா 500 கோடி. இந்த 500 கோடி எங்க இருந்து வந்துச்சு? 5.5 லட்சம் கோடி கடை வாங்கி வச்சிருந்தீங்களே. இப்ப கணக்கு பார்த்தா 5.5 லட்சம் கோடியில தான் நீங்க அந்த தேர்தல் செலவுகள் பூரா ஒரு தொகுதிக்கு 20 இருந்து 30 கோடி செலவழிச்சீங்க. 5000 என்ன, அது என்ன, இது என்ன, சேலை என்ன, பாத்திரம் என்ன, அது இதுன்னு அள்ளி விசிறி அடிச்சது. ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 கோடி செலவழிச்சிருக்கீங்க. 230 இதுக்கு அதுக்கே கணக்குல எல்லாம் போகுது. 500 கோடிக்கு மேல 5000 கோடி கிட்ட வரும். அடுத்து இங்க இப்ப ஒரு 500 கோடி 10 எம்எல்ஏட்ட பேசியிருக்கீங்க. எவ்வளவுதான் சார் கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க? எவ்வளவுதான் கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க? அப்ப அந்த 5.5 லட்சம் கோடி கடை வாங்கினீங்களே, அதை ஒண்ணு கூட மக்களுக்காண்டி செலவழிக்கலையா? எல்லாத்தையும் உங்க கஜானால போய் வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட இடத்துல அதை செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நடிகைக்காண்டி பால்டாயில் குடிச்ச அந்த பால்டாயில் குடிச்சப்பே போய் தொலைஞ்சிருந்தேன்னா எனக்கு நிம்மதியா இருக்கும். 2 மணி வரைக்கும் நீனு இந்த நடிகைக்கு ரீபோஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்த. உங்க அப்பா கொரோனாலே போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் நிம்மதியா இருந்திருப்பேன்னு சொன்ன இபிஎஸ் சாரு. நீங்க இபிஎஸ் தவழ்ந்த பாடி கவுந்த பாடி அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை 2 பேரும் மாறி மாறி காரி துப்பிக்கிட்டீங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அவ்வளவு 2 பேர் காரி காரி துப்புன நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும். இபிஎஸ் கூட முதலமைச்சர் ஆயிரலாம். என்னைய காரி காரி துப்புன இபிஎஸ் கூட முதலமைச்சர் ஆயிரலாம். ஆனா விஜய் சார் முதலமைச்சர், எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகிறத உங்களால ஏத்துக்க முடியல. உதயநிதி சார் உங்களால ஏத்துக்க முடியல. சவுக் சங்கரா தான் ஒரு பேட்டியில சொன்னாரு, ஐயோ விஜய் முதலமைச்சரா, இதை நான் எப்படி ஏத்துக்கிடுவேன் அப்படின்னு டிவியை போட்டு உடைச்சிங்கன்னு சொன்னாரு. அது உண்மையாதான் இருந்திருக்கும் போல. இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா உங்க வன்ம கொடவுனு. இத என்ன சொல்றது, பொறாமைன்னு கூட சொல்ல முடியாது, இது வன்மம். எனக்கு கிடைக்கலைன்னா உனக்கு கிடைக்க கூடாது, கொட்டி கவுத்தணும். எதிரிக்கு கூட நான் கொடுப்பேன், உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன? உங்க சோத்துல மண்ணள்ளி போட்டாரு எங்க தலைவர். அப்புறம் எப்படி அம்மனமா போகும்? எடப்பாடிட்ட நீங்க ஏதாச்சும் ஒரு பேரம் பேசியிருப்பீங்கல்ல. எடப்பாடிய முதலமைச்சர் ஆகணும் உங்களுக்கு என்ன நேச்சையா? வச்சிருந்தீங்க எடப்பாடிய முதலமைச்சர் ஆக்கணும்னு. அப்ப அவர்கிட்ட என்ன டீலிங் போட்டீங்க? எவ்வளவு பேரம் பேசுனீங்க? என்னென்ன பேரம் பேசுனீங்க? எவ்வளவு ஷேர் பிரிச்சுக்கிட்டீங்க? சும்மாவா நீங்க எடப்பாடிய முதலமைச்சர் ஆக்கியிருப்பீங்க? சும்மா ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் கூட்டணி வைக்க போச்சுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசியிருப்பாங்க. எங்க தலைவரெல்லாம் அதை பத்தி பேசல அப்படின்னு சொல்லிட்டு பிழிப்பு காட்டிட்டு இருந்தீங்க. என்ன காட்டிட்டு இருந்தீங்க? பிழிப்பு காட்டிட்டு இருந்தீங்க. இப்ப ஐயுஎம்எல் தலைவர் காதர் மைதீன் நல்லா செவுள்ளையே சப்பு சப்புன்னு அரைகிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. நான் போய் உக்காந்துருக்கேன். அப்ப ஸ்டாலின் சார் என்கிட்ட நேரடியா சொல்றாரு, எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு நாம ஆதரவு கொடுக்க போறோம், நீங்களும் எங்க கூட நிக்கணும், ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த நம்ம தலைவர் சொல்லுவார்ல வில்லுல, அது மாதிரி நீங்க என்னமோ சொன்னீங்க, அது என் காதுல ராங்கா விழுகுது. அவர் என்ன சொல்றாருன்னு நான் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, இல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதைத்தான் அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்னால அதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுனாங்க, 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசுறாங்க, இனியும் பொய் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உங்க தலைவரே ஐயுஎம்எல் தலைவர்கிட்ட நேரடியா சொல்லியிருக்காரு எடப்பாடிய முதலமைச்சராக்குவோன்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 நாள் கழிச்சு திரும்ப முதலமைச்சராக்கலான்னு இருக்கும், அதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாராம். இதுல ஆராசான்னு ஒரு எம்பி, அந்த ஆளு வயசுக்கு தகுந்த மாதிரியும் பேசுறதுல, இருக்கிற பதவிக்கு தகுந்த மாதிரியும் பேசுறதுல ஒரு மேடையில சொல்றாரு, ராஜாஜி அண்ணாதுரை அவங்கெல்லாம் இருந்த இடத்துல இன்னைக்கு கண்ட நாதாரி எல்லாம் முதலமைச்சரா இருக்குது, தலைவிதி அப்படின்றாரு. இத எந்த நாதாரி சொல்றது? அது அப்போ ராஜாஜி அண்ணாதுரை இருந்த இடத்துல இருக்கிறது எங்க தலைவர் நாதாரினா, அதுக்கு முன்னாடி உட்காந்துருந்த மு க ஸ்டாலின் யாரு? ரொம்ப தைரியம் சார். மு க ஸ்டாலின் சாரையும் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நீயும் நாதாரின்னு சொல்லி சொன்னதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். அப்புறம் ஐயுஎம்எலும் விசிகாவும் அமைச்சரவையில இடப்பட்டப்ப இந்த ஆராசா இருக்காருல்ல எம்பி, அவரு ஒரு ஆபாசமான ஒரு ட்விட்டு, அந்த ட்விட்டர் அவரோட ட்விட்டர் பக்கத்துல போட்டாரு. பல தரப்புல இருந்து எதிர்ப்பு கிளம்பினோடனே அதை டெலீட் பண்ணிட்டார். எங்க கூட தேர்தல்ல நின்னு ஜெயிச்ச நீங்க அந்த உங்களுக்கு விழுந்த ஓட்டெல்லாம் விஜய் சிஎம் ஆகக்கூடாது அப்படின்ற ஓட்டு தான் உங்களுக்கு விழுந்துச்சு. அந்த ஓட்டு வாங்கிக்கிட்டு இப்ப விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க அங்க போயிட்டீங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோக்கியர் சொல்றாரு. என்ன அயோக்கியத்தனம்? டிஎம்கே தேர்தல்ல நின்னு வாங்கின ஓட்டு பூரா ஏடிஎம்கேக்கு எதிரானது. எடப்பாடி முதலமைச்சரா ஆகக்கூடாதுன்னு விழுந்த ஓட்டு.
ஏடிஎம்கே வாங்கின ஓட்டு பூரா டிஎம்கேக்கு எதிரானது. ஸ்டாலின் சார் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு விழுந்த ஓட்டு. நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கலாம்னு சொல்றீங்களே, அப்ப அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அயோக்கியத்தனத்தின் உச்சம். இதுல எடப்பாடி தாவேக்கா எங்க கிட்ட இருந்து எம்எல்ஏ பூரா எடுத்துக்கிறாங்க. நாங்க எடுத்துக்கல சார், அவங்களா வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னு நான் சொல்லட்டுமா? அம்மாவை ஜெயில்ல தள்ளி அவங்க உடல்நிலையை மோசமாக்கி அவங்க சாகுறதுக்கே காரணமா இருந்தது இந்த டிஎம்கே. அந்த டிஎம்கேவோட போய் நீங்க கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னா எந்த மானமுள்ள அதிமுக காரன் உங்க கூட இருப்பான்? எந்த மானமுள்ள அதிமுக காரன் உங்களுக்கு கூட இருப்பான்? உங்களுக்கு மானம் இருக்கா இல்லையான்றது நீங்க தான் சொல்லணும். ஆனா மானம் இருக்க யாருமே இனிமே ஏடிஎம்கேல இருக்க மாட்டாங்க. என்னைக்கு நீங்க டிஎம்கேவோட போய் பேசுனீங்களோ, எம்ஜிஆர் டிஎம்கே எதிர்த்துதான் கட்சி ஆரம்பிச்சார். அம்மா அது ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அம்மாவை கொன்னவங்க அவங்களோட போய் நீங்க கூட்டணி வைக்கணும்னு சொன்னீங்கன்னா யார் உங்க கூட துணை இருப்பா? சொல்லுங்க பாப்போம். ஸ்டாலின் சார், நீங்க எப்பயுமே ஒண்ணு சொல்லுவீங்கல்ல, பிஜேபி RN ரவியை மாத்தக்கூடாது, கவர்னரா இருக்கணும், அப்பதான் நாங்க எல்லா தேர்தலையும் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். நாங்க ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறோம். நீங்க இனிமே வர்ற எல்லா தேர்தலுக்கும், அது உள்ளாட்சி தேர்தலா இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, இல்ல சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, ராசாவையும் RS பாரதியவும் பிரச்சார பீரங்கிகளாக மாற்றி ஒவ்வொரு தொகுதிக்கும் அவர்களையே பிரச்சாரத்திற்கு அனுப்பவும். திமுக